இன்றைக்கு S2C அப்படிங்கிற வகுப்பு எடுப்போம். S2C எழுதுங்க. தலைப்பு என்ன? S2C ஆங்கில எழுத்து. தலைப்பு என்ன? S2C. அதற்கு என்ன பொருளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? S2C அதுக்கு என்ன பொருளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பொருளா இருக்கலாம்? ஸ்கூல் டு காலேஜ். என்ன பொருள்? இப்ப இவ்வளவு நாளா பள்ளியில் இருந்துட்டு இப்ப இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு 5 ஒரு பெரிய விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எழுதுங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. போயிட்டே இருக்கு. தலைப்பு S2C எழுதுனீங்களா? மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. 5 விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படுது. என்னென்னா, முதல் விஷயம் 5F சொல்லிட்டு இருக்கேன். ஃபிட்னஸ்ங்கிறாங்க. முதல் விஷயம் என்ன? ஃபிட்னஸ். எழுதுங்க. ஃபிட்னஸ்னா உடல், உள்ளம், உணர்வு எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகணும். ஃபிட்னஸ்னா என்ன? எழுதுங்க. எதுல எல்லாம் ஃபிட் ஆகணும்? தகுதி மாறுது. கொஞ்சம் கொஞ்சம் நான் எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். எதுல எல்லாம் மாறுதுங்கிற? உடல் தகுதி, உள்ளம், உணர்வுகள், உறவுகள் எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கு. இது முதல் F. ரெண்டாவது F ஃபினான்ஸுங்கிறார். ஃபினான்ஸ் உங்களுக்கு இங்கெல்லாம் நிறைய சார்ஜஸ் இல்லை. ஆனால் பெரிய காலேஜஸில் பணங்கள் கட்டி படிக்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. செலவுங்கிறது இந்த ஃபினான்ஸுங்கிறதுல மாற்றம் ஏற்படுதுங்கிறாங்க. சரியா? அது 2. ரெண்டாவதா ஃபேமிலி வச்சுக்கலாம். ஃபிட்னஸ்க்கு அப்புறம் ஃபேமிலி வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். ரெண்டாவதா ஃபேமிலியில் என்னெல்லாம் மாற்றம் வரும்? ஃபேமிலியில் என்ன மாற்றம் வரும்? நீங்கள் இங்கே வர்றீங்க, புதிய உறவுகள் வருது. அந்த ஃபேமிலி டிஸ்டன்ட் ஆகிறோம். நிறைய பேர் வீட்டிலேருந்து வந்தால் பரவாயில்ல. ஒரு ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறவங்கெல்லாம் இருக்கீங்களா? இங்கே ஹாஸ்டலில் இங்கே பக்கத்தில் யாராவது சேர்ந்து தம்பியெல்லாம் சேர்ந்து படிக்கிறவங்களா? எல்லாருமே வீடுகளில் இருந்தால் வர்றீங்களா? வீட்டில் இருந்தால் வர்றீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். இந்த S2Cக்கு அப்புறம் C2 அப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த வாழ்வுக்கு போகிறோம். அப்போல்லாம் மாற்றம் வரும். ஃபேமிலி. ரெண்டாவது மாற்றம் என்ன சொல்கிறாரு? ஃபேமிலி. மூன்றாவது மாற்றம் முன்னாடி சொல்லிட்டேன். என்னது? ஃபினான்ஸ். நாலாவது மாற்றம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நண்பேண்டா. எழுதுங்க. இன்னைக்கு அங்கே இருந்த நண்பர்களெல்லாம் முழு நண்பர்களையும் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன வருது? அதில் என்னென்ன மாற்றம் இருக்குது? நம்ம எப்படி இதுகளெல்லாம் கோப்பப் பண்ணணும்? அஞ்சாவதா ஃபெய்த்துன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஃபெய்த், FAITH. ஃபெய்த் நண்பர்கள். ஃபெய்த்துங்கிறது சில நம்பிக்கைகள்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்று பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கு வேறொன்று பெருசாக தோணுது. ஏன்டா நீ ஏதோ பார்த்துட்டு இருக்க? நீ ஏன் டிஸ்டர்ப் ஆகிற? நீ என்னை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு என்ன சொல்ல? அந்த பொண்ணு காமிக்க சொல்லுறியா? ஏன் அப்போ அவர்கிட்ட பேசுறீங்க? என்ன 5 என்ன? ஃபெய்த், நம்பிக்கை. நம்பிக்கைனா கடவுள் நம்பிக்கையெல்லாம் சொல்லலை. இவ்வளவு நாளாக ஒன்றை ரொம்ப சிறப்பாக நினச்சிட்ருக்கேன். உங்கள் கல்லூரி, உங்கள் பள்ளியில் ஒரு பெரிய ஆசிரியர் நினச்சிட்ருக்கேன். இன்று கல்லூரியில்
ஒரு அருமையான ஆசிரியர் கிடைக்கிற போது அந்த ஃபெய்த்து மாறுதுங்கிறாங்க. எஸ் டு சி அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் முதல்ல ஃபிட்னஸ், எதுலேயும் ஃபிட்னஸாக இருக்கணுங்கிறாங்க. ஃபிட்னஸு கீழே என்னென்ன வருதுன்னு சொன்னேன்? உடல். முதல்ல உடலை பார்ப்போமே, சரியா? உடல், தோற்றம், அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மைங்கிறாரு. அறிவு, உரு, யார் சொல்ற? திருவள்ளுவர் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு மேலே நமக்கு யாரும் சொல்லப்படுறதில்லை. அறிவு, உரு, சரியா? ஆராய்ந்த கல்வி, இம்மூன்றின் செறிவுடையான் செல்க வினைக்குனர். எதுக்காவது போல இந்த திருக்குறளில் தூதுன்னு அதிகாரம் எழுதிய தூது. அந்த தூது அதிகாரத்தில் ஒருத்தருக்கு எல்லாம் சொல்கிறாரு. என்னெல்லாம் இருக்கணுமா? அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி என்று எழுது. அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி, இம்மூன்றின் செறிவுடையான் செல்க வினைக்குனர். கொட்டாய் இருந்தா கண்ணு ஐயா, செறிவுடையான் யாருக்கிட்ட? செறிவுனா என்ன? இது யார்கிட்டதான் செறிவாக இருக்கோ, அதிகம் இருக்கோ, அவன்தான் ஒரு இன்டர்வியூவில் ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், தொழிலில் ஜெயிக்க முடியும். எது மூன்று? அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி. கல்வி, சரியா? இப்போ இந்த உருவம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உருக்கு பக்கத்தில் தோற்ற பொலிவுன்னு எழுது. என்னென்ன எழுது? தோற்ற பொலிவு. தோற்ற பொலிவு அதாவது நம்ம எல்லாருமே கருப்பாவோ சிவப்பாவோ குட்டையாவோ நெட்டையாவோ வந்துட்டோம். ஆனால் அதை மாற்ற முடியுமா? எதை மாற்ற முடியாது? சிவப்பழகு அப்படின்னு போகிறதெல்லாம் போய் காசுக்கு, சரியா? எதை மாற்ற முடியும்? இந்த தோற்றத்தில் எதை கொண்டாட முடியும்னு கேட்குறேன். எதை கொண்டாட முடியும்? தோற்ற பொலிவுனா இந்த உருவம் நம்மளை பார்க்குற போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? எதை மாற்ற முடியாது? நிறத்தை மாற்ற முடியாது, உயரத்தை மாற்ற முடியாது. ஆனால் முகத்தில் ஒரு புன்னகை கொண்டாடலாம். என்ன கொண்டாடுறாங்கிற? முதல்ல எழுதுங்க, புன்னகை. புன்னகை தோற்றம். தோற்றத்தில் நீங்கள் நிறைய மாற்றம் கொண்டாடலாம். உங்களை பார்க்குற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த முடியை பார்க்குற போது இவர் ஒரு தகுதி உள்ளவர். தம்பி தம்பி என்ன பண்ணுறீங்க? அவர் உங்களை பார்க்குற போது அந்த முடியை பார்க்குற போது என்னென்னமோ ஸ்டைல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எது ஸ்டைலுங்கிறது பார்க்கிறவர்களுடைய கண்ணில், நம்ம கண்ணில் பிஹோல்டர்ஸ் ஐஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த தோற்றம், ஆடை, ட்ரெஸ்ன்னு எழுது. ட்ரெஸ்ன்னு எழுதுப்பா. பக்கத்தில் அட்ரஸ். அட்ரஸா? ட்ரெஸ் எழுதியா? DRESS. பக்கத்தில் என்ன எழுத சொல்ற? அட்ரஸ். அட்ரஸ்னா என்ன பொருள்? முகவரி. உங்களுக்கு ஒரு முகவரி தருது அந்த ட்ரெஸ்ஸு. உனக்கு உங்களுக்கு என்ன தருதுங்கிறது சொல்கிறேன். அந்த தோற்றங்கிறது உங்களுக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ டாக்டர்ஸ், அவங்க ஒரு உடை அணிஞ்சிருக்காங்க. அந்த உடையே பேசுது. அந்த உடை பேசுது. இவர் டாக்டர், இவர் ஒரு ஃபாதர். என்னுடைய ஃப்ரெண்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவர் இன்னைக்கு டாப் கண்டர்.
அவர் எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கார். ட்ரெஸ், அட்ரஸ். என்ன சொல்ற? 2 அட்ரஸுக்கு 2 பொருள். ஒரு பொருள் என்னன்னா முகவரி, இன்னொரு ட்ரெஸ் என்னன்னா பேசுறது. ஐ அட்ரஸ் திஸ் ஆகஸ்ட் கேலரிங். அட்ரஸ்னா என்ன? 2 பொருள் என்னென்ன? முகவரி, அப்புறம் பேசுது. எது பேசுது? நீ பேசாட்டி உன்னுடைய உடை பேசுது. இவர் எப்படிப்பட்டவர்? மேம்பட்டது போட்டிருக்காரா இல்லையா? இதெல்லாம் நம்ம ஸ்டைல்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பார்க்குறவனுக்கு என்னவா இருக்கு? அந்த பொலிவு பார்க்குறவ மகத்து இதில் என்ன தோற்றுவிக்குது அப்படிங்கிறது முக்கியம். ட்ரெஸ், அட்ரஸ். சரியா? அப்போ நீங்கள் எதையெல்லாம் கவனம் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய நிறத்தை மாற்ற முடியாது, உயரத்தை மாற்ற முடியாது. ஆனால் எதையெல்லாம் மாற்றலாம்னு சொல்கிறேன். எதை மாற்றலாம்னு சொன்னேன்? இந்த தலை வச்சுக்கிறது, எது பொருத்தமாக இருக்கோ அதை வச்சுக்கங்க. அதாவது மாறுபாடுன்னு சொல்லலாம். தமிழில் மாறுபாடு, அந்த ஒவ்வாதது, சமுதாயத்துக்கு ஒட்ட ஒழுகல்னார். பலகற்றும் கல்லார் அறிவிலார் உலகத்தோடு ஒட்ட ஒரு ஒழுகல். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்ல வரேன். சரியா? நான் இப்போ சொல்கிறதெல்லாம் என்னுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கை, 40 ஆண்டு கால ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருந்த பணியில் இருந்தது. உங்கள் மாதிரி 40,000 பிள்ளைகளை பார்த்துட்டு இவ்வளவு சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வந்த லைஃபு சிறப்பாக அமையும். நீங்கள் இதற்கு மேலேயும் செல்வதற்கு நான் என்று சொல்வது உங்கள் வாழ்க்கை முழுவதற்குமானது. இந்த ஒரு வகுப்பு, இந்த 1 மணி நேரம் நான் எது சிறப்புன்னு நினைக்கிறோ அதை சொல்கிறேன். சரியா? தேங்க்ஸ். அப்போ இந்த அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஸ்மைல் சொன்னார். ஸ்மைல் எழுதிட்டீங்களா? முதல்ல என்ன? ட்ரெஸ்ஸு. அடுத்தது என்ன? அட்ரஸ்ஸு. அப்புறம் ஸ்மைல், புன்னகை. என்ன சொல்கிறாங்க? புன்னகை, ஸ்மைல். ஒரு ரவுண்டு போடுங்க, சின்ன ரவுண்டாக போடுங்க. சின்ன ரவுண்டு போடுங்க. இந்த கண்ணு இருக்க இடத்துல சின்னதாக 2 கோடு போடுங்க. முகம் மாதிரி நினச்சிக்கிட்டு. அடுத்தது இந்த மூக்கு இருக்கிறத ஒரு சின்னதை போடுங்க. அடுத்தது இந்த வாய் இருக்க இடத்துல யூ மாதிரி போடுங்க. தலைகீழாக, யூவை தலைகீழாக போடுங்களே. ஒரு வட்டம் போட சொன்னேன், போட்டியடா கண்ணு? போட்டு பாருங்க தம்பி, பாருங்க தம்பி. கொஞ்ச நேரம் 1 மணி. உங்களுடைய அந்த வகுப்புகளுக்கு இந்த வகுப்புக்கு வித்தியாசம் இருக்கு. இது வாழ்க்கைக்கு சாஃப்ட் ஸ்கில்ங்கிறாங்க. என்ன பண்ணீங்க? ரவுண்டு பண்ணி. இப்போ எப்படி இருக்கு? சோகமாக இருக்கு. சோகமாக இருக்கு. எப்படி இருக்குப்பா? போட்டுக்கலாம் ரவுண்டு. இன்னொரு ரவுண்டு போடுங்க. பக்கத்தில் சின்ன கண்ணாடி கண்ணு மாதிரி போடுங்க, மூக்கு மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் யூவே போடுங்களே, யூ மாதிரி போடுங்களே. இப்போ எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா? சரியா? சூழலை நம்ம தான் சேடாக்குறதும் மகிழ்ச்சியாக்குறதும். புரியுதா? ரொம்ப நேரம் இப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாராம். 90-10 விதி. நான் இப்போ சொல்கிறது என்ன? எழுதுங்க. 90:10. 90-10 விதி. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? எழுதிக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃப் மனைவி துணைவியார் ஒரு கப் காஃபியை வச்சாங்க. பையன் ஓடியாந்து தட்டி விட்டான். காஃபி கொட்டி போச்சு. இப்போ நடந்தது 10ன்னு சொல்கிறேன். ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிறேன்.
அவர் சொன்னாராம், உள்ள என்ன பண்ணி கிளிக்கிற, இந்த காப்பியை கையில் கொடுத்துக்கலாம்ல அப்படின்னாரா அவர். அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் என்ன பெருசாக எழுதி கிளிக்கிறீங்க, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல அப்படின்னாங்களா அந்த அம்மா. அந்த பையன் சொன்னானா, ஏன் ஓரமாக வச்சிய, நடுவில் வச்சிருக்கலாம்ல அப்படின்னா. இப்போ என்னாச்சு, அந்த இடம் நடந்தது, காஃபி கொட்டினது 90%. அதை நரகமாக்குறது நம்மளுடைய எதிர்விதை. என்னது? நம்ம என்ன பேசுகிறோம்? இப்போ நான் இதை மாற்றி சொல்கிறேன். அவர் சொன்னாரா, இந்த காஃபி கெட்டியாக ஆவி பறக்க மனமாக இருந்துச்சு, நான் என்ன பெருசாக எழுதுறேன், குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னு அவர் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் என்னங்க உள்ள பண்ணுறேன், உங்கள் கையில் இந்த காஃபியை கொடுத்துட்டு பக்கத்தில் நின்றுருக்கலாம்னு சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான் கவனமாக இருந்திருக்கோன்னு சொன்னானா. இப்போ என்னாச்சு சூழல்? இப்போ என்ன பாய்ச்சி சூழல் என்னாச்சு? அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க. ஐக்யூ, இக்யூ ரெண்டு எழுதுங்க. ரெண்டு காஃபி கதைன்னு எழுது. இதை பார்த்தா உனக்கு மறுபடியும் நினைவு வரணும். காஃபி கதை. நான் ஒரு ஸ்கூலில் எழுத சொன்னேன். அந்த பையன் எழுதியிருந்தேன், கப்பி கதைன்னு எழுதினாங்க. காஃபி கதை, காஃபி ஸ்டோரி. இது என்ன சொல்றது? கீழே ஐக்யூ, இக்யூ என்ன ரெண்டு வார்த்தை எழுத சொன்னேன். ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன், புத்திசாலித்தனம் அப்படிலாம் சொல்லணும்ல. ஐக்யூனா என்ன? இன்டெலிஜென்ட் கோஷன். கோஷத்துக்கு போய் ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. தம்பி எழுது, தம்பி ஒன்று எழுத குறைஞ்சிட மாட்டேன். ஒரு பேராக தான் எழுதிய, உன்னோட தான். அவங்கள்ட்ட பேர் எனக்கு சரி, நான் பேர் நான் உனக்கு தர்றேன், திருப்பி கொடுத்துருவியா? எழுதப்பா. நீ சாப்பிட்ற, அவன் சாப்பிட்டா போதுமா? என்ன இருந்துச்சு, இருந்தது தான் இருக்க. இந்தா சரியா? இது என்ன? ஐக்யூ, இக்யூ. இக்யூனா எமோஷனல் கோஷன். என்ன கோஷன்? எமோஷனல் கோஷன். எமோஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் ஐக்யூ, இக்யூவை எமோஷனல் கோஷன்னு சொல்கிறாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சோமவள்ளியப்பன் இட்லியாக இருந்துன்னு எழுதியிருக்காரு. இட்லியாக மாவாக இருக்கிறதா, இட்லியாக இருக்கிறதா? இட்லியாக இருங்க இன்னொன்று எழுதியிருக்காரு சோமவள்ளியப்பன், நம்ம தேவவட்டக்காரர், பெரிய எழுத்தாளர். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ புத்திசாலித்தனமும் உணர்வும் சேர்ந்தது வாழ்க்கைங்கிறது மாதிரி. இப்போ நான் ஸ்மைலை பற்றி சொன்னேன். உவகை, மகிழ்ச்சி ரெண்டு எழுதுங்க. உவகை, சிரிப்பு. உவகை, சிரிப்பு. மகிழ்ச்சி, சிரிப்பு. மகிழ்ச்சிங்கிறது மனசில் வரணுமா? எழுதுவியா? மகிழ்ச்சிங்கிறது எங்கே வரணும்? சிரிப்புங்கிறது எங்கே வருது? முகத்தில் வருது இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு? மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் தான், மனசில் உவகை இருந்தால் தான் முகத்தில் சிரிப்பு வருங்க. நான் இப்போ அப்பியரன்ஸ் சொல்லிக்கிட்டு வர்றேன். மனசில் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும்னா. பாரதி என்ன சொல்கிறான்? பார்வை எப்படி இருக்கணுமா? பார்வை எப்படி இருக்கணுமா? நீங்களே ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லை, அது நீங்களாம் நல்லா நேராக பார்க்குறீங்க. தம்பியை தான் இப்படி, எந்த தம்பின்னு சொல்ல இப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறான், இல்லாட்டி அப்படி பார்க்குறான். என்ன பார்வை இல்லை? பார்வை எப்படி கொடுக்குறாரு? எப்படி கொடுக்குறாரு சொல்லுங்கப்பா. நேர்கொண்ட பார்வையும். நேர்கொண்ட பார்வை எப்போ வரும்னா,
நெஞ்சில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருந்தால் தான் வரும். நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்தால் பார்வை நேரம் வராது. புரியுதா? அப்ப யாரை பார்த்தாலும் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து சிரிங்கன்னு தான் சொல்ல வர்றேன். என்ன பண்ண சொல்ல வர்றேன்? முதல்ல தோற்றம் உரு அப்படிதான் சொல்லிட்டு வரேன். எதுல எல்லாம் மாற்றம் வருதுன்னு சொன்னேன். அதுல முதல் விஷயமா ஃபிட்னஸ் சொல்றேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டாங்க. சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. எழுதுங்க. சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. இதுக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். என்ன புத்தகம்? என்ன புத்தகத்துக்கு பேரு? என்ன ஹேபிட்? சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. அட்டாமிக்னா ஆட்டம், சிறிதா இருக்கு. சிறிய சிறிய மாற்றங்கள் பெரிய வெற்றியை கொண்டாடுறது. ஜேம்ஸ் கிளியர் புக்கு எழுதினவர் யாரு? ஆத்தர் JAMES. எங்க பார்த்துக்கிட்டு இருக்க? பேனா என்ன சின்ன என்ன எழுதுனா? ஜேம்ஸ் கிளியர் எழுதுறியா? ஏன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆத்தருடைய பேர் என்ன? ஜேம்ஸ் கிளியர். என்ன புக்கு? அட்டாமிக் ஹேபிட். சிறிய மாற்றம் பெரிய வெற்றிங்கிறாரு. முதல்ல எந்த மாற்றத்தை கொண்டாட சொல்றேன்? புன்னகையை கொண்டாட சொல்றேன். ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டுக்க சொல்றேன். இதெல்லாம் உங்களை பார்த்தா இன்டர்வியூக்கு போனாலும் நல்லா இருக்கும். சரியா? நீங்க உங்களை மேம்படுத்தீங்க. உங்களை மேம்படுத்தீங்க. சரியா? இதுல போட்டியாளருங்கிறது யாரும் இல்லையா? வாழ்க்கைங்கிறது இப்போ கேம்ஸ் இருக்குல்ல, விளையாட்டுல இன்ஃபைனைட் கேம்னு எழுது. இன்ஃபைனைட் INFINITE. இன்ஃபைனைட். தம்பி பேர் என்ன? கருப்பு சாமி. எழுதுங்க கருப்பு சாமி. என்னமோ அடிச்சு எழுதிக்கிறேன். இன்ஃபைனைட் என்ன கேமு? ஃபைனைட் கேம், இன்ஃபைனைட் கேம்னு ரெண்டு கேம் இருக்கு. ஃபைனைட் கேம்னா முடிவுள்ள விளையாட்டு. இன்ஃபைனைட் கேம்னா முடிவற்ற விளையாட்டு. அது என்ன முடிவுள்ள விளையாட்டு? முடிவு என்ன? புக்கு பேர் என்ன சொல்றேன்? INFINITE. இன்ஃபைனைட் கேம்ங்கிறாரு. இப்போ ஒரு செஸ் கேம் இருக்கு. அதில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் இருக்கு. அதில் வெற்றியாளர் யாரு, தோல்வியாளர் யாருன்னு தெரியும். இப்போ ஃபுட்பால் கேம் இருக்கு. அதில் குறிப்பிட்ட டைம் இருக்கு. இத்தனை பேர் விளையாடுறாங்க. இந்த டீமு யார் ஜெயிக்கிறான்னு தெரியும். சில கேமு முடிவில்லாத விளையாட்டுங்கிறாரு. என்னென்ன அதெல்லாம் இருக்கு தம்பி? முடிவில்லாத விளையாட்டு என்னவா இருக்கு ஐயா? சொல்லு. அதான் இப்போ ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சிருச்சு. முடிவில்லாத விளையாட்டுகள் என்னென்ன இருக்கு? என்னது? வாழ்க்கை. அருமையாக சொன்னார். பாராட்டு. உங்கள் பேர் என்ன? கண்ணு. பாராட்டத்தப்பா கேட்குறேன். அடுத்தவனை கூப்பிடுறிய. யார் சொன்னது? யாரு? ஏன் அதில் என்ன வைக்க? நான் தான் சார் சொல்றதுல என்னப்பா வைக்க? வாழ்க்கை. எழுதுங்க. முடிவில்லா விளையாட்டு. இதுல எல்லாம் போட்டியாளர் இல்லைங்கிறாரு. வாழ்க்கை. வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? முடிவில்லாத விளையாட்டு. ஆரோக்கியம். எழுது. ஹெல்த். நான் இன்னைக்கு நல்லா இருந்துட்டேன், நாளைக்கு தொடர்ச்சி தான். நாளைக்கு நான் வாழ்க்கிற வர நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அதுக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது. தொழில். ஒரு தொழில் தொடங்கின, அதுக்கு என்ன கிடையாது?
முடிவு கிடையாது. எழுதிடவாப்பா நான் சொல்கிறதில்ல. அதையெல்லாம் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போகணும்ப்பா. இப்போ தான் வந்திருக்கீங்க ஒரு கிராமப்புறத்தில் இருந்து. கொஞ்சம் புத்தகங்களை தேடுங்க, படிங்க, சில சொற்களை கேளுங்க. அப்போ கல்வி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கல்வி கரையிலாமா சாந்துணையும் கல்லாதவாறுன்னு. ஐயா தமிழே, சாந்துணையும் கல்லாதவாறு. சாகுற வரைக்கும் படிக்கணுமா? நாளைக்கு ஆப்ரேஷனா? யாரு? அறிஞர் அண்ணா. அவர் ஆப்ரேஷன், நான் இந்த புத்தகத்தை முடிச்சிடுறேன். நான் பகத்சிங்கிறதுக்கு நாளைக்கு தூக்கம், இன்றைக்கு ராத்திரி இந்த புத்தகத்தை படிக்கிறேன். ஏன்? அது ஒரு ஒரு அந்த படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் கடந்த 14 வருஷமாக எனக்கு 60 வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? 14 வருஷமாக 60 வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்று ஒன்றா இப்போ புதுசு புதுசாக வருது. கணினி வந்திருக்கு, ஏஐ வந்திருக்கு, ஜெமினி வந்திருக்கு. இதுதான் புதுசு புதுசாக வருது. ஜாட்ஜிபிட்டியில் கண்ணு யார் ஜாட்ஜிபிட்டி சொன்னது? பாருப்பா முகத்தை பார்க்குறதுல என்ன இருக்காது. நான் சொல்லலை, கேடு விளைஞ்சிருத்தான்னு தேடு, வேற ஒன்றும் வேண்டாம். என்ன படம் சொல்கிறேன்? போடு. அது 1.5 பக்கம் சொல்லுது. இவர் இங்கெல்லாம் பேசினார், இங்கெல்லாம் போனார், இந்த யூடியூப்பில் பேசியிருக்காரு. ஓடவும் முடியாது, முடியாது. எதையாவது பார்த்துட்டு நான் அழிச்சிட்டேன், டிலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்ததெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? தேர்ந்தெடுத்து பாருங்க. உங்களுக்கு சொல்கிறேன், அது அது இன்னாரு சந்தோஷ்குமார் இந்த நேரத்தில் இதை பார்த்தாருன்னு எழுதி வச்சிருக்கு. நம்ம டிலீட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் விளைஞ்சிருத்தான்னு போயிட்டேன். யூடியூப்பில் அதுக்காக தான் எழுத சொன்னேன். ஹலோ, எஸ் விளைஞ்சிருத்தான்னு எழுதுனீங்கன்னா, கூகுளில் தேடுனீங்கன்னா நிறைய உரை வருது. நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ் பேசியிருக்கேன், இன்ஃபைனைட் கேம்ஸ் பேசியிருக்கேன். கேட்டு பாருங்க. தேடினால் தேடாததும் கிடைக்கும். எழுதுங்க. தேடினால் வாழ்க்கைங்கிறதே தேடுதல் தான். தேடினால் எழுதுங்க. தேடினால் தேடாததும் கிடைக்கும், தேடாததும் கிடைக்கும். புரிந்து கொண்டது நம்மை விட்டு நீங்காது. முதல்ல சொன்ன ஃபர்ஸ்ட்ல புரிந்து கொண்டது நம்மை விட்டு நீங்காது. இப்போ நிறைய சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். உரு சொன்னேன். உருவில் முதல்ல உங்கள் ட்ரெஸ்ஸு சொன்னேன், அப்புறம் ஸ்மைல் சொன்னேன், அப்புறம் உன்னுடைய சொல் அதில் தான் வருது. உனக்கு ஆக்கம் வந்தாலும் கேடு வந்தாலும் எதில் வருமா? சொல்லில் வருமா? ஆக்கமும் கேடும், ஆக்கமும் கேடும் எதனால் வரும்? சொல்லால் வரும். அதுக்கு தான் என்ன சொன்னால் 90-10 சொல்லி தந்தேன். ஒரு சொல்லு வெல்லுது, ஒரு சொல்லு கொல்லு. அப்போ எதில் கவனம் இருக்க சொல்கிறேன்? சொற்கள். இது இல்லாமல் எதில் தான் வருது? பணிவுடையன் இன்சொலன்னாதல். எழுதிய ஸ்மைலுக்கு கீழே பணிவுடையன் இன்சொலன். பணிவுடையன் இன்சொலன்னாதல். ஒரு பணிவுடையானா இல்லையாங்கிறது அவனுடைய தோற்றத்தை பார்த்தா தெரியுங்கிறார். சரியா? ஏதாவது பேசுகிற போது ஒரு கவனமாக கேட்டான்னா அது பணிவுடையன். அப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டால் அது இல்லை. பணிவுடையன் இன்சொலன்னாதல் அணியினர். அணியினர் மற்றவை அணி இல்லை. அப்போ உருவில் இவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டேன். உடலை பார்த்துக்கிறது, உள்ளத்தை பார்த்துக்கிறது இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். உணர்வுகளை பார்த்துக்கிறது, அதுக்கு கவனமாக இருக்கணுங்கிறது தான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன சொல்கிறேன்? உணர்வுகளை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது
இது பூரா அந்த எது முதல்ல ஃபிட்னஸில் சொல்லியிருக்கேன். எல்லாம் சாப்பிட்றது எதையாவது ஒன்று இது பிடிக்காது அது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. கிடைச்சதெல்லாம் சாப்பிடுங்கிற பெண்களெல்லாம் அப்படி சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வாழ்த்துற வரைக்கும் ரொம்ப இது உள்ளதை சொல்லலை. அதாவது மெனோபாஸ் நின்றுச்சுன்னா வலு போயிடலாம் பெண்களுக்கு. மெனோபாஸ் இருக்க வரைக்கும் குழந்தை பிறக்குங்கிறதுக்காக இயற்கை வலுவை கொடுக்குதான். பெரிய லேடிஸ் முழுக்க என்னுடைய வைஃபு முழுக்க கூட நடக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. இதுக்கு பையங்கள் இதுவாருங்க 2 ரொம்ப விலையானதுக்கு சொல்லலை. ஒரு நாளைக்கு 2 கடலை உருண்டை எழுதுங்க. உடலுக்கு என்னென்ன எழுத சொல்கிறேன்? 2 கடலை உருண்டை, 2 எள்ளு உருண்டை. எள்ளு ரொம்ப நல்லதுதான். சரிங்க. ஒரு 4 பேரிச்சம்பழம் ஏன்ப்பா எழுதாமங்க. 2 பனானா, 2 வாழைப்பழம். சின்னதாக இருந்தால் ரொம்ப பெருசாக இருந்தால் இதை நீங்கள் மாத்திரம் திங்காமல் உங்கள் அம்மாவுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. எது வரைக்கும் கொடுக்க சொல்கிறேன்? நீங்கள் வாழ்கிற வரை இதை தொடருங்க. இது ஒன்று விலையான சொல்லலை. நாங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் சொல்லலை. முடிஞ்சால் சாப்பிடுங்க. எளிய உணவான இதை சாப்பிடுங்க. நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்கள் அம்மாவுக்கு கொடுங்க, தங்கச்சிக்கு கொடுங்க, தாயாருக்கு இல்லையா? சரியா? இதை கவனமாக வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க. ஸ்டாக்கு உங்களுக்கு குடும்பம் ஏற்பட்டதுக்கப்புறமும் ஃபேமிலி ஏற்பட்டதுக்கப்புறமும் இதை விடாமல் செய்யுங்க. அப்போ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஃபிட்னஸ் இவ்வளோ சொல்லிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? 5Fல ஃபேமிலி. ஃபேமிலி எழுதுங்க. உறவுகள் அதாவது சகோதரின்னு எழுதுவேன். சகோதரி இருந்தால் இன்னொரு தாயா. சகோதரி இஸ் ஈக்குவல் டு இன்னொரு தாய்ங்கிறார். சகோதரி இருந்தால் யார் இருக்கிறது மாதிரியா? இன்னொரு தாய். சகோதரன் இருந்தால் சகோதரன் எழுதணும். அரணா 3 சொல்லியிருந்தேன்னா பாதுகாப்பா. தம்பி உடையான் படைக்க அஞ்சான். சரியா? இப்போ இது 2 இல்லைன்னு வச்சுக்கோ. அப்போ சித்தப்பார் மகன் இருக்காங்க, பெரியப்பார் மகன் இருக்காங்க, இவங்கள்லாம் இருக்காங்க. சரியா? கைதட்டுங்க. இன்னொரு தாய் கைதட்டுங்கப்பா. இருக்காங்க எல்லாம். உலகத்தில் சகோதரிகள் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அப்போ இதையெல்லாம் பேடி வச்சுக்கணும். இதை பேடி வச்சுக்கிறதுக்கு 4 T சொல்கிறேன். உறவுகளுக்கு டச் எழுது. டச் TOUCH டச் எழுதுங்க. உறவுகளுக்கு 4 சொல்கிறேன். டச். டாக் TALK டாக் தொடர்பு, பேச்சுக்களை, உரையாடல். அப்புறம் டைம் TIME டைம். கடைசியா ட்ரஸ்ட் TRUST ட்ரஸ்ட். உறவுகள் அது ரொம்ப முக்கியம். உறவை இங்கே கேளுவே. ஒருத்தருக்கு அவருடைய மனைவி இறந்துட்டாங்கன்னா இங்கே மேல்நாட்டில் அப்போ அங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அவர் சொன்னாராம், நான் என் துணைவியாரோடு இன்னும் கொஞ்சம் காதலோடும், இன்னும் கொஞ்சம் அன்போடும், இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும், இன்னும் கொஞ்சம் நட்போடும் நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இப்போ துணைவியார் இல்லை. அதனால நண்பர்களே, அம்மா அப்பாவோட வாழை கொடுத்து வைத்தவர்கள், தாத்தா பாட்டியோட வாழை கொடுத்து வைத்தவர்கள்,
சகோதரிகளோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், சகோதரர்களோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், நண்பர்களோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் இன்னும் கொஞ்சம் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்துக்கிறேன்னு கேட்குறேன். உறவு மேம்பட என்ன வேணும்? எழுதுங்க. உறவு மேம்பட என்ன வேணும்? இன்னும் கொஞ்சம். ஆங்கிலத்தில் சொன்னா கோ, ஜிஓ, கோ எக்ஸ்ட்ரா, EXTRA. தம்பி, ஹலோ, எங்க இருக்கீங்க? கோ என்னது? எக்ஸ்ட்ரா மைல், MILE. இன்னும் கொஞ்சம். கோ எக்ஸ்ட்ரா மைல்னா என்ன? 10 மைல் ஓட முடியும், 11 மைல் ஓடுறது, சரியா? இது கல்வியில் கோ எக்ஸ்ட்ரா மைல் தேடுதல். இந்த கோ எக்ஸ்ட்ரா மைல் எதெல்லாம் இருக்கணும் சார்? நீங்கள் சிறந்த மாணவர்கள் ஒரு கிராமப்புற கல்லூரியில் தான் நம்ம சேர்ந்துருக்கோம். ஆனால் ஆசிரியர்கள் சிறந்தவங்க. நீங்கள் கொஞ்சம் யாரோடையெல்லாம் ஒட்டுதலோடு இருக்கீங்களோ, நீங்கள் சார்ந்து சொன்னீங்கன்னா அவரை என்னப்பான்னு கேட்பார். நீ இந்த பக்கம் திரும்பிட்டு போனால் அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவார். உறவுகளுக்கு பக்கத்தில் கண்ணாடின்னு எழுது. உறவுகளுக்கு பக்கத்தில் கண்ணாடி. கண்ணாடி முன்னாடி நீ சிரிச்சினா அது சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி. தம்பி என்னையா எழுதுற? என்ன எழுதியிருக்கியா? கண்ணாடி முன்னாடி. ஆங்கிலத்தில் ரெசிப்ரோக்கல், RECI. ஆங்கிலத்தில் என்ன? ஆங்கிலத்தில் என்ன? ரெசிப்ரோக்கல், RECIPROCAL. ரெசிப்ரோக்கல். என்னது? ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா என்ன? என்ன ஒரு பயம் மதிக்கலை, நீ யாரை மதிச்ச? நீ மதிச்சின்னா உறவு நம்ம மதிக்கும், சரியா? எழுதுறியாடா கண்ணு? பேர் என்ன? தனுஸ்ரீ. அப்படின்னா என்ன பொருள்? இங்கே பாரு, ரெசிப்ரோக்கல், PROCAL, PRO ரெசிப்ரோக்கல். தனுஸ்ரீனா என்னடா பொருள்? ஸ்ரீனா மகாலட்சுமி, தனுஸ்ரீனா உங்கள் போர்டில் நான் தொண்டியம்மாள் மேடத்துக்கு போர்டில் எழுதியிருக்காங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எழுதியிருக்காங்க. என்ன எழுதுறாங்க? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் எல்லா பேருக்கும் பொருள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்குங்க. கூகுளில் தேடுங்க, தேடினால் தேடாததும் கிடைக்கும், சரியா? சரி, இப்போ பணிவிடையின் இன்சூரன்ஸ் சொன்னேன், உறவுகள் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் சொன்னேன். ஹலோ வந்துங்களா? எக்ஸ்ட்ரா மைல் சொன்னேன். கொஞ்சம் கூட அன்பு செலுத்துறதுலையும் சரி, மரியாதை கொடுக்குறதுலையும் சரி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுலையும் சரி, பண்புலையும் சரி, இன்னும் கொஞ்சம் நீங்களாம் சிறப்பாக தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிற போது நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேம்படுது. அப்போ உறவுகிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படி தான் அதுவும் நடந்துக்கிறது. முதல் T என்ன சொன்னேன்? டச்சு. அது என்ன? டச்சிங்க. ஹாய், டச்சு பேச்சு குரல் கேட்குறீங்க கண்ணு. டச்சிங். அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். எழுதுங்க. அவுட் ஆஃப் டச் இஸ், எழுதுங்க. அவுட் ஆஃப் டச் இஸ் மைண்ட். நான் சொன்னேன் 1971 நான் கெமிஸ்ட்ரியை விட்டேன். கெமிஸ்ட்ரி என்ன விட்டுருச்சு? நீ எந்த சொல்றியா? இந்த சேரத்தை எப்படி படுப்பேன்? இடுவா, எனக்காக வா ப்ளீஸ். பேர் என்ன? வாங்க.
அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். நான் 1971 நான் கெமிஸ்ட்ரியை விட்டேன். கெமிஸ்ட்ரி என்ன விட்டுருச்சு? நான் இன்னும் தமிழோடு இருக்கேன். அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். நான் இன்னும் இங்கிலீஷோடு இருக்கேன், தமிழோடு இருக்கேன், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸோடு இருக்கேன், இன்சூரன்ஸோடு இருக்கேன். அதெல்லாம் என்னோட இருக்கு. உறவுகள் முழுக்க நீ விட்டுட்டீன்னா அதுவும் போயிடுது. டச்சில் இருக்கிறது எப்படி? டச்சுனா தொடுதல் மாத்திரம் இல்லை, ஐ டச் இருக்கு, ஹார்ட் டச், நிறைய டச் இருக்கு. இப்போ டச் எப்படி இருக்கலாம்னு சொல்கிறேன். நான் ஒன்று சொல்லி தந்துட்டு போகிறேன். ஒரு நோட்டு வச்சுக்க சொல்கிறோம்ல, நோட்டில் 12 காலம் இதெல்லாம் செய்யணும். நாளையிலேருந்து தொடங்கணும். 12 காலம் போட்டுங்க. 12 காலம்னா எத்தனை மாதம் ஆச்சு? 12 மாதம். உங்களோட சேர்ந்தவங்க எல்லாருடைய பிறந்த நாளையும் அதில் குறித்து வைங்க. 12 மாதத்துக்குள்ள வரும், ஒருத்தன் பிறந்திருப்பான். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு தம்பி நீ எந்திரிச்சு வரியாப்பா, வாழ்த்து செய்தி அனுப்புங்க. எங்கள்கிட்ட லவ்லி ஃபேமிலின்னு எனக்கு ஒரு குரூப் இருக்கு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஒரு 30 பேர் இருக்கும். என்னுடைய பேத்தி இன்னைக்கு டிசிஎஸ்ல உயர்ந்த பதவியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய ஃபோட்டோலாம் சேமித்து வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷனில் எழுதுறாங்க. அதை போட்டு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறாங்க. எல்லாரும் வாழ்த்து படுறாங்க. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சொல்கிறது புரியுதா? அப்போ தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன். நோட்டு புத்தகத்தை ஒரு நோட்டை வச்சுக்கோங்க, அதில் சிலவற்றை எழுதுங்க. ஒன்று எழுதுறது இப்போ என்ன சொல்லித்தரேன்? 12 காலம் இருக்கு. 12 காலம் போட்டு எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வாழ்த்துங்க. எங்கே இருந்து நமக்கு உதவி வருதுன்னு தெரியாது. பற்றி நல்லா கேட்டு, யாரும் உதவக்கூடும்னு தெரியாது. ஆனால் இவங்க தான் உதவணும். சரியா? அவங்களோட எப்படி நம்ம இதில் இருக்கிறது? இந்த டச்சில் இருக்கிறது. நீ உன்னுடைய தெரிஞ்சவங்களுடையிலிருந்து ஒரு காலத்தில் 30 பேர் எழுதலாம், 20-25 தறி இருக்கலாம், எழுதலாம். அப்போ உங்களுக்கு வேண்டியவங்கள பேர்லாம் எழுதி வச்சுக்கோங்க, பிறந்த நாள் எழுதி வச்சுக்கோங்க, ஃபோன் நம்பர் கையில் இருக்கு. அதை கூப்பிட்டு அன்றைக்கி வாழ்த்துங்க. வாழ்த்துறதுக்கு வயசு இல்லைன்னா வாழ்த்துறதுக்கு என்ன வேணும்? வயசு இல்லைன்னு சொல்லுவான். என்ன வேணும்? மனசு வேணும். வாழ்த்துதற்கள் மனசு வேணும். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்புன்னு நம்ம வாழ்த்தியிருக்கோம். பதன் கடந்தாருக்கே பல்லாண்டு சொன்னவங்க நம்ம. யாருக்கு சொன்னோம்? கடவுளுக்கே வாழ்த்து சொன்னோம். சரியா? வாழ்த்துங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உறவுகள் மேம்படுறதுக்கு. வணங்குங்கள் எழுதுங்க. அடுத்தது வாழ்த்துங்கள். அடுத்தது பாராட்டுங்கள். மனிதர்கள் பாராட்டுக்கும் அங்கீகாரத்திற்கும் வேண்டுகிறார்கள். பாராட்டுங்கள். இதெல்லாம் எதில் வருது? டச்சிலையும் டாக்லையும் வருது. ரெண்டாவது டச் சொன்னேன், ரெண்டாவது என்ன சொன்னேன்? டாக் சொன்னேன்ல, சொன்னா இல்லையா? டாக்கில் அதில் எதெல்லாம் சொன்னேன்? முதல்ல வணங்குங்கள், அடுத்தது வாழ்த்துங்கள், அடுத்தது தம்பிக்கு தூக்கம்னா ரொம்ப தூக்கம் வருது. அதாவது ஒரு வகுப்பில் ஒரு பிள்ளை தூங்கிருச்சான். சாரு உசுப்பி விட சொன்னாராம். அந்த பிள்ளை சொல்லிச்சான், சார் தூங்க வச்சது நீங்கள், உசுப்பி வர்றது நானான்னு கேட்டு. அதனால தான் நான் அடிக்கடி இந்த பையனை உசுப்பிக்கிட்டே இருக்கேன்.
என்னென்ன வாழ்த்துங்கள்? முதல்ல வணங்குங்கள். வணங்குங்கள். அந்த வணக்கத்திலேயே உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடும். வணங்குங்கள், வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள், நன்றி கூறுங்கள். அந்த அம்மா நல்லா சமைச்சு வைப்பாங்களாம் வீட்டில். இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாராம். பக்கத்து வீட்டு அம்மா கேட்டுட்டாங்களாம், உங்கள் ஹஸ்பண்ட் எதெல்லாம் பிரியமாக சாப்பிடுவாருன்னு கேட்டாங்களாம். தன்னுடைய ஒய்ஃபை என்ன சொல்ல போகிறாங்கன்னு இவர் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், எதை போட்டாலும் தீங்கினாங்களாம். என்ன சொன்ன? எதை போட்டாலும் ஏன் நான் இவர் ஒருத்தவனை விட பாராட்டினது இல்லை. பாராட்டுங்கள். நான் இது மாதிரி ஒரு பாராட்டுங்கள்னு சொன்னேன். அவர் போய் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவர் போய் ஒய்ஃப்கிட்ட இந்த ரசமும் பொரியலும் ரொம்ப நல்லா இருக்குன்னா அவங்க அழுக ஆரம்பிச்சாங்களாம். இந்த குழம்பு ரொம்ப சிறப்பாக இருக்குனாங்களாம். அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்களாம். ஏமான்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், தினம் உனக்கு நான் தான் வச்சு கொட்டுறேன், நீ கொஞ்சம் தலைவலி, இந்த ரசத்தை இப்போது எதையும் அடுத்த வீட்டிலேருந்து வாங்கி வந்து வச்சேன்னா என்று பாராட்டில் என்ன இருக்கணுமா? பாராட்டில் பாராட்டு இஸ் ஈக்குவல் டு உண்மைன்னு எழுதுங்க. பாராட்டில் என்ன இருக்கணும்? உண்மை இல்லாட்டி அது நக்கலாயிடும். பாராட்டு உண்மை இல்லாட்டி எழுதுங்களா தம்பி? பாராட்டு என்ன இல்லாட்டி பேர் என்னங்க தம்பி? நல்லா சொல்லுங்க. மைக்கப்பா சொல்லப்பா. அடாடா ஜுபைய இஸ்லாமிய பேரை இஸ்லாமிய பேரை முழுசாக சொல்லுறதுமா, அறகுறையாக சொல்லக்கூடாதான். முழுசாக சொல்லுங்க. ஏன் அறகுறையாக சொல்லக்கூடாதான்? அப்துல் ரஹ்மான் ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கவே. அப்துல்னா என்ன அர்த்தமா? அடிமைன்னு அர்த்தமா. ரஹ்மான்னா என்ன அர்த்தம்? இறைவன் அர்த்தமா. அப்துல்னு கூப்பிட்டா அடிமைன்னு கூப்பிட்றது மாதிரியா? ரஹ்மான் கூப்பிட்டா இஸ்லாத்தில் எத்தனை இறைவன்? இஸ்லாத்தில் எத்தனை இறைவனப்பா? ஒரே இறைவன். அப்போ இருக்கவனையெல்லாம் இறைவன் கூப்பிடலாமா? அதனால் அந்த பேரை எப்படி கூப்பிடணுமா? முழுதார். சரியா? இந்தமே பேர் கேட்டால் எப்படி சொல்லணும்? முழு பேரை சொல்லுங்க. சரி, எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவே சொல்லிடுவோம். சரி, நம்ம அப்படி நீட்டிக்கிட்டே போகிறோம். முடிக்கிறதுக்கு பார்ப்போம். என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த தொடர்பு டச் சொன்னேன், டாக்கு சொன்னேன், அதில் வாழ்த்துங்கள் சொன்னேன், அப்புறம் பாராட்டுங்கள் சொன்னேன், நன்றி கூறுங்கள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த நோட்டு பட்டியல்ல நன்றி கூறணுமா? கிராட்டிடியூடு நோட் புக் எழுதுறியா? உங்கள் பரீட்சையை எழுதுறது தான்ப்பா. பார்த்துக்கிட்டே இருக்குது பரீட்சை இல்லை. எதையோ தப்பாக டைப் பண்ணுறது பரீட்சை இல்லை, எழுதுறது தான் பரீட்சை உங்களுக்கு. இது ஒரு ட்ரைனிங். இது முதல் ஆண்டிலேயே எதை எழுதணும்? ஒரு 4 வரி எழுதிக்கிட்டா போதும். அதை வச்சு நீ மறுபடியும் சிந்திக்கணும், அப்புறம் படைக்கணும். புரியுதா? சிந்திப்பு, அதாவது வாசிப்பு, சிந்திப்பு, படைப்பு, 3 சொன்னேன். நீ இந்த காஃபி கலைன்னு எழுதுனா அதில் எல்லாம் ஞாபகம் வரணும் உனக்கு. நம்ம சொல்லுதான் நல்லதாக இருக்குது, கெடுதலாக தான் இருக்குதுன்னு போய் உனக்கு ஞாபகம் வரணும். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? கடைசியில் நன்றி கூறுங்கள்னு சொல்லியிருக்கேன். நோட்டில் கிராட்டிடியூடு நோட் புக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளையிலேருந்து ஆரம்பிக்கணும். சும்மா கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கே இருந்தோ வந்து காலையில் எனக்கு சுகருக்கு இன்சுலின் ஊசி போட்டிருக்கேன். இருந்தாலும் ஏன் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா என்ன பண்ண? கஷ்டப்பட்டா மகிழ்ச்சி தான். கஷ்டம் நினச்சா கஷ்டம்தான். என்னமோ சொல்கிறாரு இவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சா அதுதான். உன் மனசில் எப்படி இருக்கோ அப்படி தான்ப்பா.
இப்போ இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? கிராட்டிடியூட் நோட் புக். நமக்கு நன்றி கூற தெரியலையா, பாராட்ட தெரியலையா, நன்றியை பெற்றுக்க தெரியலையா, பாராட்ட பெற்றுக்க தெரியலையா. நன்றி நன்றி ஒருத்தனை சாரி கேட்க தெரியலையா. ஒரு தப்பு செஞ்சிட்டோம், என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். ஆனால் என்ன கேட்குறான்? நான் தவறு செய்திருந்தால். எப்படி? டைரக்டாக மன்னிப்பு கேட்க மாட்டாங்கிறா. மன்னிப்பு என்னெல்லாம் சுற்றி நான் உங்கள் மனத்தை புண்படுத்தி இருந்தால் சாரி நீங்கள் திருப்பி கேட்குறேன். சாரின்னு போதுக்கு சரியா? இலக்கியத்தில் ஒன்று வருது, சாரி அப்படின்னு கேட்டது. இந்த மதுரை மீனாட்சி இருக்காங்கல்ல, மதுரை மீனாட்சி, அவங்க ஹஸ்பண்டுக்கு பேர் என்ன? சோமசுந்தர கடவுள் சொக்கநாதர். மதுரை மீனாட்சி விட்டு காலெல்லாம் புண்ணா இருந்துச்சான். கால்லாம் எப்படி இருந்துச்சான்? புண்ணா இருந்துச்சான். இதனால புண்ணா இருந்துச்சான். அவ கோச்சுக்கிட்டாலாம். இவர் மன்னிப்பு கேட்டாராம். ஸ்ட்ரெயிட்டாக காலில் விழுந்துட்டாராம். இவர் தலையில் முடி வச்சிருக்காருல்ல, அது போய் அந்த அம்மாவோட காலில் குத்திடுச்சான். என்னாச்சு? இலக்கியம் சொல்லி எப்படி மன்னிப்பு கேட்கணும்னா டேரக்டாக கேட்டுருங்க, சுற்றி அப்படியே கேட்க வேண்டாம். சரியா? மன்னிச்சுக்கீங்கன்னு உள்ளபூர்வமாக கேளுங்க. பாராட்டுக்கும் நக்கலுக்கும் வித்தியாசம். உண்மை, அதான் சொல்லிட்டு வந்தேன். உண்மைன்னு இருக்கு. நீங்கள் பாராட்டுற போது உண்மை இல்லாட்டி அது பாராட்டு இல்லை. பாராட்டு போது என்ன எழுது? தீயினால் சுட்ட புண். இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. அதனால நீ தவறுதலாக பாராட்டுதுன்னா நக்கல் ஆயிடாது. நீ நக்கல் மனசில் நின்றுடும். கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்தா எரிச்சல் வரும். உறவு நல்லா இருக்க புரியுதுங்களா? இல்லை. அப்போ நான் இந்த டீ 4 டீ சொன்னேன். அதில் 1 டச்சு, 2 டாக்கு, 3 ட்ரஸ்ட்டுங்கிறாங்க. நம்பிக்கை. உண்மை இருந்தால் தான் நம்பிக்கை விட. 4வது டைம். இதை சொல்லிட்டு முடிப்போம். டைம் எழுது. கிரிக்கெட் மேட்ச்சில் எந்த இந்த ஐபிஎல் டீம் எந்த டீம் பிடிங்க? ஐபிஎல்ல எந்த டீமை பார்ப்பீங்க? இதை சொல்றது கூட தயக்கமா? சொல்லுங்க. ஆர்ஜிபி எழுது. எழுதுப்பா. ஆர்ஜிபி எழுது. அதுக்கு கீழே இன்னொரு டீம் சிஎஸ்கே. அதுக்கு கீழே உங்களுடைய பெயர். எப்படி கரெக்டாக சொன்னேன்? யாராவது சொல்ல? உங்களுடைய பெயர். இந்த மேட்ச்சு தனுஸ்ரீ. சரியா? வேற பேர்கள் அவங்க ஒரு பேரை எழுதுங்க. உங்கள் பேர் எழுதுறீங்களப்ப பாப்பா? எழுதுறிய? இந்த மேட்ச் எவ்வளோ நேரம் நடக்குது? முடிக்கணும். இந்த மேட்ச் எவ்வளோ நேரம் நடக்குது? 4 மணி நேரம். சரியா? எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு பையன் இடத்த விட்டு எழுந்திரிக்காமல் இருக்காரு. ரெஸ்ட் ரூம் கூட போகல. ஏன்னா எழுந்திரிச்சா அவுட் ஆயிடுவானா. நான் இப்போ ஒரு கேள்வி மாத்திரம் உங்களுக்கு கேட்குறேன். எவனோ விளையாடுற ஒரு மேட்ச்சு, எவனோ ஜெயிக்கிற மேட்ச்சு, அதுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செலவழிச்சு இந்த 3ஆவதாக ஒரு ஜென்மம் எழுதுனீல, அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன்? கேள்வி கிளியராக இருக்கா தம்பி? என்ன கேள்வி? யாரோ விளையாடுறது, யாருக்கோ ஜெயிக்கிறதுக்கு, எவனோ வெற்றி பெறுறதுக்கு எத்தனை மணி நேரம் செலவழிச்சா? உங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? அதுதான் இந்த முடிவில்லாத விளையாட்டுன்னு சொன்னல. இன்ஃபைனைட் கேமில் எதிரி யாருன்னா நமக்கு நாம் தான். நமக்கு நேற்றைய எண்ணை விட இன்றைய நான் மேம்பட்டு இருக்கணும். எழுதுங்க. நேற்றைய எண்ணை விட
இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும், நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். வேற ஒருத்தரும் போட்டி இல்லை நமக்கு. நீ தான் ஜெயிக்கணும், ஒன்றை தான் ஜெயிக்கணும். சரியா? நேற்று 50 மார்க் வாங்கினா இங்கே 60 மார்க். நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசல, இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் தைரியமாக நின்று பேசுனீங்கன்னா நீ ஜெயிச்சவ. சரியா? அப்போ நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டணும். எல்லாத்துலேயும், ஒழுக்கத்தில், உடம்பில், எல்லாத்துலேயும். சரியா? அப்போ உங்களுக்கு இன்னொன்று தந்துட்டு போகிறேன். 1440 பவன் காசு. எழுது. முதல்ல புன்னகை சொன்னேன். காசு இன்னைக்கு ஒரு பவன் எவ்வளவு? எவ்வளவு? ஆமாம். அப்புறம் அதனால புன்னகை, அடுத்தது பணிவுடைமை, அடுத்தது இன்சொல். இப்போ 1440 பவன் காசு. அது என்ன? சீக்கிரமா சொல்லுங்க. 1440 பவன் காசுங்கிறது என்னன்னு சொல்லுங்க. என்னது? எல்லாருக்கும் ஒன்று தானா? அது நெட்டையாக இருந்தாலும் ஒன்று தானா, குட்டையாக இருந்தாலும் சொன்னார் ஒன்று தானா? முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, 1440 பவன் காசு அப்படின்னா என்ன? அது என்னம்மா? என்னன்னு தான் சொன்ன. நம்ம 4 டீ பேசுறோம்ல, 4வது டீ என்ன சொன்னேன்? 3 டீ. 3வது டீ என்ன? டைம். டைம் தான். டைம்ல என்ன? டைம்ல என்ன தம்பி? 1440 பக்கத்தில் 60 × 40 போடு. 60 × 24. 60 × 24 போடுங்கப்பா. என்ன வந்துச்சு? 60 × 24 பெருக்கப்பா. என்ன வந்துச்சு ரிசல்ட்டு? 1440 வருதா? அப்படின்னா அது என்ன? நிமிடம். அருமை. கைதட்டிங்க. நிமிடம்னு சொன்னவங்கலாம் கைதட்டுங்களா? 1440 பவன் காசு இருக்கா நம்மகிட்ட. இன்னைக்கு செலவழிக்காட்டி அது அவருக்கு. நான் இன்னைக்கு வீட்டில் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து கஷ்டம். நான் காரைக்குடிலேருந்து திருவாரூர் பஸ்ஸை பிடித்து இங்கே வந்து தம்பி சந்தோஷமாக கொண்டாந்து இங்கே விட்டு இவ்வளவு சிரமம் தோண்டிய மழை ஏற்படுது. அப்போ 1440 பவுன் நான் வீட்டிலேருந்து இதை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருப்பேன்? தூங்கியிருப்பேன், டிவியை பார்த்துருப்பேன். நீங்கள்லாம் செய்கிறது இந்த ஃபோனை நோட்டுறதை நானும் நோண்டியிருப்பேன் இல்லையா? இன்னைக்கு ஒரு அருமையான இளைஞர்களை பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த இந்த காசை நான் வேஸ்ட் பண்ணது. இந்த 1440 பவன் காசை, எனக்கு முடித்த காசை நான் வேஸ்ட் பண்ணேன். அது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த டைம் சொல்லாலும் செயலாலும், சொல்லாலும் சொல்லுங்க, 4 டீயை சேர்க்குறேன். டச்சு, டாக். டச்சுங்கிறது செயல், டாக்குங்கிறது சொல். சொல்லாலும் செயலாலும் நேரம் எடுத்துக்கொண்டு, டயத்துக்கு என்ன சொல்கிறோம்? நேரம் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையை வளர்க்கணும். யூ ஷுட் பில்ட் ட்ரஸ்ட். நம்பிக்கையை வளர்க்கணும். உறவுன்னா அதுதான். அப்போ உறவுனா இதை மறுபடியும் திருப்பி யாராவது சொல்லுங்க. நேரம் எடுத்துக்கொண்டு சொல்லாலும் செயலாலும் எதை வளர்க்கணும்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்த்துட்டோம்னா உறவு நல்லா. அப்போ எதெல்லாம் கவனம் சொன்ன 5F. முதல்ல உங்கள் ஃபிட்னஸ்ஸு, 2வது ஃபேமிலி. ஏன்னா நீங்கள் நல்ல கனவுகளோடு இருக்காங்க. ரத்தத்தை பாலாக்கி உனக்கு கொடுத்துட்டு உங்கள் அம்மா நீ நல்லா வருவாயினா உட்காந்துருக்காரு. தோல்லையும் மார்பலையும் சொன்ன அப்பா. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வரணும், உன்னுடைய சொல்லும் செயலும். சரியா? அப்போ ஃபேமிலி, ஃபினான்ஸ், கஷ்டத்தை உணருங்க. செலவழிச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் வரலையே அப்படின்னு சண்டையெல்லாம் போடாதீங்க. இல்லாமல் எவ்வளவோ பேர் ஜெயிச்சவன் இருக்கான்.
வைஃபை எங்கே கிடைக்குது தேடி தேடி போனவங்க இருக்கு. இன்றைக்கி வைஃபை இல்லாமல் இருக்க முடியாது. தேடி தேடி போனவங்க இருக்காங்க. வள்ளர் தமிழ் நூலகம் அப்படின்னு காரைக்குடியில் பார்த்துருக்காங்க. அங்கே ஃப்ரீ வைஃபை இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு எங்கேயோ கிடைக்கும், எனக்கு தெரியல. தேடினால் தேடாததும் கிடைக்கும். சரியா? எங்கே வைஃபை கிடைக்கிறது பாருங்கள். உங்களால் முடிஞ்சுச்சுன்னா ஃபோன் வைங்க. அதுக்காக அம்மாவை அப்பாவையும் திட்டாதீங்க. உணருங்கள்ங்கிறார். உங்கள் நிலையை உணருங்கப்பா. நம்ம குடும்பத்து நிலையை உணருங்க. அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய, முடிஞ்சதை செய்ய. சரி, அடுத்தது என்ன சொல்லணும்? இதை முடிக்க போகிறேன். அடுத்தது என்ன சொல்லணும்? ஃபேமிலி, ஃபினான்ஸு, ஃபிட்னஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. கவனமாக இருங்க. அப்பா முடிச்சுருவோம். ஒரு நிமிஷம். 12:40 1:20 வரை லஞ்ச் பிரேக் முடிச்சிருவோம். இப்போ முடிச்சுட்டு போகிறேன். அப்போ ஒரு நிமிஷம் என்ன சொல்லிக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக இருக்கு. அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியாது, அப்பாவை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கலாம்? நண்பை நான் தேர்ந்தெடுக்கலாம். எவனாவது ஒன்று கெட்டதை உனக்கு சொன்னான், அவன் நண்பே இல்லை. அதை மாத்திரம் கவனம் வச்சுக்கோங்க. நீனு சொல்லாத, கேட்காத. அப்போ நீ இங்கே இந்த காலேஜை விட்டு அழகாக முன்னேறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்றைய உன்னை விட இன்றைய நீ மேம்படுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க? இந்த செய்திகளோடு இவ்வளவு நேரம் அருமையாக கேட்டீங்க. நான் பல இடங்களுக்கு போகிறேன், எனக்கு தெரியும் பிள்ளைகளுடைய மூடு எப்படி இருக்குன்னு. நீங்கள் நிறைய கதைகள்லாம் சொல்லுவேன், இன்றைக்கி கதைகள் சொல்லுவேன், இன்றைக்கி சப்ஜெக்ட் தான் பேசியிருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க. முதல்ல நான் முடிச்சுட்டு அதுக்காக பேப்பர் எடுக்க சார். அப்போ மேம்படணும். இந்த 5 கவனம் வச்சுக்கோங்க. ஃபெய்த். அப்போ உங்களுடைய நம்பிக்கைகள் மாறிக்கிட்டே இருக்கு. யார் மேலேயே வச்ச நம்பிக்கை இன்றைக்கு இந்த ஆசிரியர் மேலே வைக்கிறீங்க. யார் மேலேயே வச்ச நம்பிக்கை சிறந்த நண்பன் மேலே வைக்கிறீங்க. மாறிக்கிட்டே இருக்கு. சரியா? அப்போ அதையெல்லாம் நல்ல நம்பிக்கைகளாக தேர்ந்தெடுங்க. இந்த வார்த்தைகளோடு மிகச்சிறப்பான வாய்ப்பை, இளைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எனது இனிய நண்பர் முதல்வர் திருமிகு பழனியப்பனையா அவர்களுக்கும் திருமிகு தொண்டியம்மாள் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் சிறப்பாக நம்மோடு இருந்த பேராசிரியர் முனிவர் செல்லும் அவர்களுக்கும் பிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்த தம்பிக்கும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். இப்போ